ஹாய், என் பேர் மகாலட்சுமி. நான் பாலாத்துப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். ஒவ்வொரு மரமும் நடும்போது 50 பேர்த்துக்கு ஆக்சிஜன் கிடைக்குது. எனவே ஒவ்வொரு மரம் வளர்க்கும் போதும் 50 பேரோட உயிர் காப்பாற்றப்படுது. எனவே மரம் வளர்ப்போம், மனித உயிரை காப்போம். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தேன்மொழி. நான் பாலாத்துப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய எர்த்து வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கை குறைக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு பெஸ்ட் என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் எல்லாருக்கும் என்ன டீச் பண்ணோம் அப்படின்னா மரம் நடுறதை பற்றி நாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். நிறைய மரம் நடுறதை பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும். நாமளும் மரம் நடணும். மரம் நடுறதுனால நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக பியூராக இருக்கும். அதனால நாம் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்மளுடைய நிலத்தில் இருக்கிறதுனால அந்த ரெயின் வாட்டர் எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணி நிலத்தடி நீரை கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும். மரம் நிறையா நட்டு நம்ம நாட்டை வந்து சுத்தமாக தூய்மையாக வச்சு பாதுகாக்கணும். மரம் நடுவோம், மழை பெறுவோம், வளத்தை பாதுகாப்போம். என் பேர் தர்ஷினி. நான் பாலாத்துப்பட்டிங்கிற கிராமத்துல இருக்கேன். மழை இல்லாம நம்ம ஊரும் நாடும் ரொம்ப வறட்சியில இருக்கு. அதை தடுக்கணும்னா நம்ம மரம் நடணும். ஸோ மரம் நடுவோம், மழை பெறுவோம்.